வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் இம்யூனிட்டி வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ நிற்பீன்னம் வீடியோ சீரீஸில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 6வது எபிசோட் வீடியோ, ரைட்? அப்போ இந்த வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா, இசைவாக்க நிற்பீடனத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியத்தின் வகிவாகம். சரியா? அப்போ டாபிக் எங்கட இசைவாக்க நிற்பீடனத்தில் இசைவாக்க நிற்பீடனத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியங்களின் வகிபாகம். சரியா? ரோல் ஆஃப் டி அண்ட் பி லிம்போசைட்ஸ் இன் அடாப்டிவ் இம்யூனிட்டி. சரியா? ரைட், ஓகே. அப்ப இதுக்கு முதல் வீடியோல நாங்க பார்த்தது இசைவாக்க நிற்பீடத்தின் 2 வகையான தூண்டற்பேறுகள். அந்த இசைவாக்க நிற்பீடத்தின் 2 வகையான தூண்டற்பேறுகளும் தான் களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேறு, உடனீருக்குரிய தூண்டற்பேறு. அது பார்த்து முடிச்சுட்டு பிற பொருள் எதிரிகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்ப இசைவாக்க நிற்பீடத்தில் உண்மையிலேயே இந்த டி செல்லும் பி செல்லும் என்ன ரோலை பிளே பண்ணுது, அதான் கதை. சரியா? இவங்க 2 பேரும் என்ன செய்ய போறாங்க, தான் கதை, ரைட்? அப்ப இந்த இவங்களோட வகிபாகத்தை நாங்க 4 படிமுறைகள்ல பார்ப்போம். முதலாவது, அப்ப பிற பொருள் எதிரியாக்கி அடையாளம் காணல், இணைதல் மற்றும் உணர்வு ஊட்டப்படல். சரியா? அப்ப முதலாவது அதுல நாங்க எழுதுறேன், பிற பொருள் எதிரியாக்கியை அடையாளங்காணல். சரியா? அடையாளம் காணணும், அதுக்கு பிறகு இணைதல் மற்றும் உணர்வூட்டப்படல். பிற பொருள் எதிரியாக்கியை அடையாளம் காணல், இணைதல் மற்றும் உணர்வூட்டப்படல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னா இயக்கக்கலங்களாக பெருகுதல். இஃபெக்டர் செல்ஸ் இயக்கக்கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும் போடுவோம். அப்ப ரெண்டாவது இயக்கக்கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும். இயக்கக்கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும். சரியா? வியத்தமடைதலும். மூன்றாவது ஸ்டெப் என்ன? இதுல மூன்றாவது ஸ்டெப் என்னன்னா, பிற பொருள் எதிரியாக்கியை அகற்றல். பிற பொருள் எதிரியாக்கியை அகற்றல். சரியா? பிற பொருள் எதிரியாக்கியை அகற்றல். நான்காவது ஸ்டெப் தான் நிற்பீடனத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை. நிற்பீடனத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை. சரியா? இருத்துகை. அப்ப இந்த 4 ஸ்டெப்ஸ் பாப்பீங்களா இருந்தா இந்த கதை முடியும். இசைவாக்க நிற்பீடத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியத்தின் வகிபாகம். இந்த 4 ஸ்டெப்பும் பார்க்கணும் நாங்க. சரிதானே? ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அப்ப இசைவாக்க நிற்பீடத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியின் வகிபாகத்துல 4 ஸ்டெப். பிற பொருள் எதிரியாக்கியை அடையாளம் காணல், இணைதல் மற்றும் உணர்வூட்டப்படல்.
இது ஒரு எசேயாவும் வரலாம் பிள்ளைகள். சரியா, கேள்வி வரலாம். இசைவாக நிற்பில் டி மற்றும் பி நிலையங்களின் வகைப்பாகத்தை விளக்குக. அப்ப 2வது ஸ்டெப் இயக்க களங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும், 3வது பிறப்புலதிரியாக்கி அகற்றல், 4வது நிற்பினத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்து. சரியா, ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, பிறப்புலதிரியாக்கிய அடையாளம் காணணும். இப்ப வெளியிலிருந்து ஒரு பிறப்பொருள் வருது தானே, ஏன்னா அது ஒரு நோயாக்கியாக இருக்கலாம். இவரோட உடல் என்ன இருக்கும், நிறைய பிறப்பொருள் எதிரி ஆக்கிகள் இருக்கும். சரியா, பிறப்பொருள் எதிரி ஆக்கிகள் இருக்கும். இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கிகளை இனம் காணணும் எங்க உடல், இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னு விளங்குதா. அப்ப இசைவாக்க நிற்பின தூண்டற்பேரு நடக்கணும்னா, எங்களுக்கு ஒரு தூண்டற்பேர் ஒண்ணு கிடைக்கணும்னா, இசைவாக்க நிற்பினத்துல தூண்டற்பேர் ஒண்ணு கிடைக்கணும்னா, உள்ளுக்கு வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கியானது அடையாளம் காணுதல் வேண்டும். சரி, இனங்காண வேணும். யார் உள்ளுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சாதானே அவருக்கு ஃபைட் பண்ணிடணும் தானே. யார் வந்திருக்கான்னு விளங்குனா தான் அவரை அட்டாக் பண்ணிடணும். விளங்குதா. அப்ப இசைவாக்க நிற்பின தூண்டற்பேரு நடைபெறணுமா இருந்தால் முதல்ல எங்கிற டி செல்லும் பி செல்லும் பிறப்பொருள் எதிரியாக்கி இனங்காணுதல் வேண்டும். அப்ப டி செல் பி செல் தான் இனங்காணும். அப்ப டி செல் அதோட பி செல் என்ன செய்யணும், பிறப்பொருள் எதிரியாக்கி பிற பொருள் எதிரியாக்கிய என்ன செய்யணும், இனங்காணுதல் வேண்டும். இனங்காணும், ஐடென்டிஃபை பண்ணணும், இனங்காணல் வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியும் டி செல் எப்படி இருக்கும். டி செல் எப்படி இருக்கும், இந்தா இதான் எங்கட ஒரு டி செல் தானே. இதனை டி செல், முதிர்ச்சி அடைந்த டி செல் அல்லது முதிர்ச்சி அடைந்த டீனின நீர்க்குழியம்னு சொல்லுவோம். இதனால முதிர்ச்சி அடைந்த டீனின நீர்க்குழியம், முதிர்ச்சி அடைந்த டீனின நீர்க்குழியம். முதிர்ச்சி அடைந்த பீனின நீர்க்குழியம் எப்படி இருக்கும், பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி எப்படி இருக்கும், Y ஷேப்ல இருக்கும். பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு ஆன்டிஜன் ரிசெப்டர், பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு Y ஷேப்ல இருக்கும். நம்ம தான் நீங்க ஃபுல்லா வரைஞ்சிக்கலாம். அப்ப இது முதிர்ச்சி அடைந்த டி செல், முதிர்ச்சி அடைந்த டி செல் எழுதி போலாங்க. இது முதிர்ச்சி அடைந்த பி செல். இவர் தான் உள்ளுக்கு வர்ற பிறப்பொருள் எதிரியாக்கிய இனங்காணுதல் வேண்டும். சரியா, அப்ப எங்களுக்கு தெரியும் இவருடைய மேற்பரப்புல 100,000 வகையான 100,000 எண்ணிக்கையான 100,000 பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் இருக்கும் இவர்களையும். அப்ப நாங்க என்ன சொல்லலாம், டீனின குழியத்திலையும் பீனின குழியத்திலையும் பல்வேறு வகையான பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள். அப்ப இது பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் தானே, இது ரெண்டும். இப்ப நான் குறிக்கவா, பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு, ரைட். அப்ப இது பிற பொருள் எதிரியாக்கி பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு ஆன்டிஜன் ரிசெப்டர், பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. அப்ப எங்க டி செல்லையும் பி செல்லையும் நிறைய பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இருந்தாலும் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் எபிடோப்புக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். எபிடோப்ன்றது என்னன்னு தெரியும். ஏன்னா எபிடோப்ன்றது என்ன, இதான் நோயாக்கிட உடல்ல நிறைய ஆன்டிஜன் இருக்கும். இது ஒரு ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜன்ல இதன் ஆன்டிஜன்ல பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறோட இணையிற பிரதேசம். பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறோட இணையிற பிரதேசம் தானே எபிடாப். பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுடன் இணையும் பிரதேசம் தான் எபிடாப். அப்ப இது என்னமோ ஒரு செல்லுன்னு சொல்லுங்களே, ஏன்னா இது ஏதோ ஒரு செல்லுன்னு சொல்லுங்க, டி செல். சரியா, அப்ப இதான் என்னது, இந்த பகுதி தான் என்னது, எபிடாப். இந்த ப்ளூ கலர்ல இருக்கீங்கன்னு, ப்ளூ கலர்ல இருக்க நான் மட்டும் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதுதானே எபிடாப், ஏன்னா எபிடாப். அப்ப பல்வேறு வகையான பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் டி செல்லையும் பி செல்லையும் இருந்தாலும் ஒரு குறித்த பகுதி தான் எபிடாப்புக்கு பொருத்தமானதாக இருக்கும். ரைட்டா, ரைட். இவர் இணையணும். இப்ப இவர் இணைறாருன்றதுதான் இனங்காணல், பிறப்பொருள் எதிரியாக்கி அடையாளம் காணல்ன்றது. சரியா, அப்ப டி செல்லோ அல்லது பி செல்லோ உள்ளுக்கு வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கியுடன் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அடையாளம் கண்டுட்டாருன்னு அர்த்தம்.
இணைஞ்சிருச்சுன்னா அடையாளம் கண்டார்னு அர்த்தம். கதை விளங்குதா? ரைட். எப்படி இது நடக்கும்? பிற பொருள் எதிரி ஆக்கி ஒண்ணு உடல் உள்க்கு வந்ததும் ஓடி போயிட்டு டி செல்லும் பி செல்லும் இணைவாங்களா? நோ நோ. விளங்குதா? நோ. அப்ப எப்படி நடக்கும்ன்றது பாருங்க. அப்ப எப்படி நடக்கும்ன்றது பாருங்க. ஆனால் இந்த பிற பொருள் எதிரி ஆக்கி இருக்கு தானே, பிற பொருள் எதிரி ஆக்கி நான் உள்ளுக்கு வந்துட்டேன்ட்டு இவங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லணும். பிற பொருள் எதிரி ஆக்கி ஒன்று பிற பொருள் எதிரி ஆக்கியுடன் டி செல்லும் பி செல்லும் இணையும் வரைக்கும் பிற பொருள் எதிரி ஆக்கி வெளிக்காட்டப்படும். இங்க பாரு நான் வந்திருக்கேன், இங்க பாரு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேத்துக்கும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்க பாரு நான் வந்திருக்கேன், என்னைய நீங்க அழிக்கணும், இல்லைன்னா இந்த இந்த அங்கிக்கு அல்லது இவனுக்கு நான் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுவேன் அப்படின்ட்டு யார் சொல்லுவா? வெளியிலிருந்து வர்ற பிற பொருள் எதிரி ஆக்கி. விளங்குதா? அப்ப இந்த பிற பொருள் எதிரி ஆக்கியுடன் இந்த டி செல்லோ அல்லது பி செல்லோ இணையும் வரைக்கும் இந்த பிற பொருள் எதிரி ஆக்கியுடன் டி செல்லோ பி செல்லோ இணையும் வரைக்கும் இந்த பிற பொருள் எதிரி ஆக்கி முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க பாரு நான் வந்திருக்கேன், இங்க பாரு நான் வந்திருக்கேன், என்னை யாராவது வந்து பார், டி செல் பி செல் வந்து பார், நான் வந்திருக்கேன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். இப்பதான் விஷயமே ஸ்டார்ட். எப்படி இவர் காட்டிக்கொண்டே இருப்பார்? நான் வந்திருக்கிறத எப்படி இவர் காட்டிக்கொண்டே இருப்பார் அப்படின்னா, இந்த பிற பொருள் ஒண்ணு அல்லது நோயாக்கி ஒண்ணு எங்க உடல் உள்ளுக்கு வருதுன்னு வைப்போமே. நோயாக்கி ஒண்ணு எங்க உடல் உள்ளுக்கு வருது. சரியா? கவனிக்கணும் இப்ப நல்ல விஷயத்து. இந்த நோயாக்கி, இது ஒரு நோயாக்கின்னு வைப்போம். நோயாக்கிட உடல்ல இந்த ஆன்டிஜன் இருக்கு. இது மாதிரி நிறைய ஆன்டிஜன்ஸ் இருக்கு. விளங்குதா? ஆன்டிஜன் இது பிற பொருள் எதிரி ஆக்கி ஒன்று தானே, பிற பொருள் எதிரி ஆக்கி இது மாதிரி நிறைய இருக்கும் பிள்ளைகள். நான் இதை மட்டும் நான் வரைகிறேன் டைமிங்காக. அப்படி இருக்கும் தானே ஃபுல்லா? ஓகே. இந்த போன ஒரு ஆளை கமோன் ஒருத்தர் வெல்கம் பண்ணுவார். சரியா? வருக வருக என வரவேற்பார். யார் தெரியுமா அது? அதுக்கு அழகான பேர் ஒன்று இருக்கு. யார்? ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்தும் களம். யார்? பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துகின்ற களம். பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துற களம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இந்த பிற பொருள் எதிரியை முன்னிலைப்படுத்துகின்ற களம் இந்த எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்பமே பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துற களம் இது. ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் APC, பிற பொருள் எதிரி ஆக்கியை நான் எழுதுறேங்கன்னு, பிற பொருள் எதிரியாக்கியை முன்னிலைப்படுத்தும் பிற பொருள் எதிரியாக்கியை முன்னிலைப்படுத்தும் களம் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். அப்ப மனித உடல்ல பிற பொருள் எதிரியாக்கியை முன்னிலைப்படுத்துகின்ற களங்கள் 3 இருக்கு. பிற பொருள் எதிரியாக்கியை முன்னிலைப்படுத்துகிற களம் 3 இருக்கு. முதலாவது பெரும் தீன் குழியம். இந்த பெரும் தீன் குழியம் என்பது ஒரு பிற பொருள் எதிரியாக்கியை முன்னிலைப்படுத்துகிற களம். 2வது டென்ட்ரைட்டிக் களம். சரியா? 3வது பி நின நீர்க்குழியம், பி களம், பி செல், பி நின நீர்க்குழியம். இது மூன்றும் பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துகின்ற களமாக இருக்கும். சரியா? பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துகிற களமாக இருக்கும். இவர் என்ன செய்வார்? இந்த APC ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், பிற பொருள் எதிரி ஆக்கியை முன்னிலைப்படுத்துகின்ற களம் என்ன செய்வார் அப்படின்னா, இவர் இருக்காரு தானே, நோயாக்கி இருக்கு தானே, நோயாக்கிட உடல்ல பிற பொருள்ல அப்படி சொல்லுவோம். பிற பொருள்ல நிறைய பிற பொருள் எதிரி ஆக்கிகள் உண்டு. இந்த பிற பொருள தின்குழிய செயல் மூலம் விழுங்கும்.
பெருந்தீன்குழியம் விழுங்கலாம், டென்ட்ரைட்டிக் களம் விழுங்கலாம், பி செல் விழுங்கலாம். விளங்குதா? விழுங்கி தின்குழிய செல் மூலம் விழுங்கி உள்ளுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி இருக்கே யார்? அந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி இருந்துச்சுதானே பிறப்பொருள் எதிரி ஆக்கி. அந்த இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி நான் எடுக்கிறேன். இப்ப இதான் அந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி, உடலுக்கு வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி, இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கிய உடைச்சி, இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கிய உடைச்சி இந்த இப்படி சிறிய துண்டங்களா பிறப்பொருள் எதிரி ஆக்கிய உடைச்சு வைக்கும். பிறப்பொருள் எதிரி ஆக்கிய உடைச்சு வைக்கும். இந்த பிறப்பொருள் எதிரியாக்கி இது வருட உடல்ல நிறைய பிறப்பொருள் எதிரியாக்கி இருந்துச்சு. இதை வெறும் உள்ளுக்கு எடுக்கிறார். உள்ளுக்கு எடுக்கிற நிகழ்வுக்கு தான் என்ன பேர்? தின்குழிய செயற்பாடு. தின்குழிய செயல். தின்குழிய செயல் மூலம் வெறும் விழுங்குறார். விழுங்கி அதை சின்ன துண்டங்களாக உடைக்கிறார். இந்த பாருங்க, சின்ன துண்டங்களாக உடைக்கிறார். பிறப்பொருள் எதிரிகளை சின்ன துண்டங்களாக உடைச்சு ஒரு புரத மூலக்கூறை பயன்படுத்தி, ஒரு புரத மூலக்கூறு, ரைட்? அது ஒரு புரோட்டீன் ஒன்று, சரியா? அங்கே ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் அவுட், சரியா? கிளாஸ் எம்ஹெச்சி புரோட்டீன் அப்படின்ட்டு ஒரு புரோட்டீன் ஒன்று இருக்கு. இந்த புரோட்டீனால இந்த பிறப்பொருள் எதிரியாக்கி இருந்துச்சே, இந்த பிறப்பொருள் எதிரியாக்கி இந்த பிறப்பொருள் எதிரியாக்கிய இப்படி முன்னிலைப்படுத்து, இந்த பிறப்பொருள் எதிரியாக்கிய முன்னிலைப்படுத்தி வைக்கும். சரியா? அதை விளங்குதானே? இந்த இதுதான் அது, இதான் அது, இதான் அது, இதான் இதான் இங்க இருந்துச்சு, இதுதான் அங்க முன்னிலைப்படுத்து. விளங்குதா? அப்ப என்ன நடக்குது? உள்ளுக்கு பிறப்பொருள் ஒன்று வருது, அதை தின்குழிய செயல் மூலம் இந்த ஏபிசி விழுங்குது. பிறப்பொருள் எதிரியாக்கிய முன்னிலைப்படுத்துற களம் அது பெருந்தின்குழியமா இருக்கலாம், டென்ட்ரிக் செல்லா இருக்கலாம், பி செல்லா இருக்கலாம். விழுங்கி தின்குழிய செயல்பாடு மூலம் அதை அழிச்சிட்டு அதில் உள்ள பிறப்பொருள் எதிரி ஆக்கிகளை என்ன செய்யுது? முன்னிலைப்படுத்துது. பிள்ளைகள் இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். இப்ப எங்க உடலுக்கு நிறைய நுண்ணங்கி நிறைய பிறப்பொருள் வந்திருந்தா அதுல ஒரு சிலதை மட்டும்தான் வேறு தின்குழிய செயல் மூலம் விழுங்கி இப்படி பிறப்பொருள் எதிரி ஆக்கிய முன்னிலைப்படுத்துவார். விளங்குதா? அப்ப பிறப்பொருள் எதிரி ஆக்கிய முன்னிலைப்படுத்தியாச்சு. விளங்குதா? பிறப்பொருள் எதிரி ஆக்கிய முன்னிலைப்படுத்தியாச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பிறப்பொருள் எதிரி ஆக்கிய முன்னிலைப்படுத்தியாச்சு. அப்ப இது எப்பிட்டோப் பொண்ணதானே முன்னிலைப்படுத்துறார். ஏன்? இது அப்படியே பிறப்பொருள் எதிரி ஆக்கிட அந்த சிறிய துண்டத்தை தான் முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கிறார். ரைட்டா? இப்ப இவரோட இணைய போறவர் தான் இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கியுடன் இணைய போறவர் யார்? பிறப்பொருள் எதிரி ஆக்கி வாங்கி மூலக்கூறு தான் இணையுது. இப்ப டிரெக்டா இவர் இணைய மாட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே இவருக்கு யாருன்னு காட்டி கொடுக்கணும், உள்ளுக்கு வந்தது யார் அப்படின்ட்டு. அப்ப உள்ளுக்கு நோயாக்கி ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாம் அடிச்சிடும். என்ன எல்லாம்? இந்த ஏபிசி வேலையை ஸ்டார்ட் பண்ணி இந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கியெல்லாம் உடைச்சி இவருடைய கலமென் செவலை தூக்கி பிடிப்பார். மேல கொடியொன்று காட்டுவார், இந்த எப்படி ஒரு ஆள் வந்திருக்காங்க, எங்க கண்டாலும் கொல்லுங்க அப்படின்னு, எங்க கண்டாலும் அழிங்க அப்படின்ட்டு. இந்த கொடியொன்று தூக்கி பிடிச்சாச்சு. ஏன்னா அப்ப எல்லாம் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்கும் பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அந்த பிரச்சனையிலிருந்து நாங்க விடுவிக்கணும், எங்களை விடுவிக்கணும். ஸோ 2 பேரும் எல்லாம் டாங்கடா, டி செல் பி செல் எல்லாம் டாங்கடா அப்படின்ட்டு. விளங்குதா? இப்ப ஓடி வருவார் யார்? டி செல். ஓடி வந்து டி செல் தான் இணைஞ்சிட்டார். இணைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பிறப்பொருள் எதிரி ஆக்கி வாங்கி மூலக்கூறு ஓடி வந்து டி செல் இணைஞ்சிருச்சா இல்லையா? இணைஞ்சிருச்சு டி செல். அப்ப உடலுக்கு வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி அடையாளம் காணப்பட்டு விட்டதா இல்லையா? உடலுக்குள்ள வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கி பிறப்பொருள் எதிரி ஆக்கி மூலக்கூறு அடையாளம் காணப்பட்டு விட்டார். விளங்குதானே? அடையாளம் காணப்பட்டு விட்டார். சரி, ரைட். கண்டுட்டார். இந்த புரத பகுதியை மட்டும் கண்டுட்டார், உள்ளுக்கு வந்தது யாருன்ட்டு. சரிதானே? ரைட். அப்ப டி செல் தான் இணையும். டி செல் தான் இணையும். அதுலயும் கவனமா இருக்கணும். இப்ப டி செல் தான் அங்க இணையும். ஞாபகம் வைங்க, டி செல் தான் இணையும்.
விளங்குதா? டி செல் தான் வந்து இணைய ரைட். பி செல் என்ன செய்யும்? பி செல் என்ன செய்யும்னா பி நிலைக்குள்ளியம் என்ன செய்யும்? குருதி திரவ விளையத்துல அதே மாதிரி நிணநீர்ல இளைய பாய்மத்துல காணப்படுற பிறப்பொருள் எதிரி ஆக்கிய இனங்கண்டு அதோட சேரும். அது எப்படி உருவாகுன்றதை நான் சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு. சரிதானே? இப்ப என்ன செய்யுதுன்னு பாருங்க. இப்ப என்ன செய்யுது? கண்டாச்சு. இப்ப பிறப்பொருள் எதிரியாக்கிய அடையாளம் கண்டாச்சு. சரியா? பிறப்பொருள் எதிரியாக்கிய அடையாளம் கண்டாச்சு. அடையாளம் கண்டாச்சு தானே? யார் உள்ளுக்கு வந்திருக்கான்ட்டு அடையாளம் கண்டாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? இது இணைதல். பிறப்பொருள் எதிரியாக்கியுடன் இணைஞ்சு உணர்வூட்டப்படணும். என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். உணர்வூட்டுதல் நடக்கணும். உணர்வூட்டல்னா என்ன அப்படின்னா, இவர் அடுத்து பிரிய போறார். இவர் இதே மாதிரியான காப்பீஸை உருவாக்க போகுது. சரியா? அப்ப இதை வாசிப்போம். வாசிச்சுட்டு நாங்க அடுத்த கதைக்கு போவோம். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி வாசிக்கவா தேவையில்லை. சரியா? நான் நோட்டே வாசிக்கிறேன் பாருங்க. அப்ப இசைவுக்குரிய நிற்பின்ன இசைவாக்க நிற்பின்னத்தில் பி மற்றும் டி நிலைக்குள்ளியங்களின் வகைபாகம் பிறப்பொருள் எதிரியாக்கியை அடையாளம் காணல், இணைதல் மற்றும் உணர்வூட்டப்படல். அதான் கதை. இசைவாக்க நிற்பின்ன தூண்டற்பேறு நடைபெற வேண்டுமெனில் முதலில் டி செல் அல்லது பி செல் உடலில் இருக்கும் பிறப்பொருள் எதிரியாக்கி இனங்காணுதல் வேண்டும். ஃபர்ஸ்டா இனங்காணுதல் வேண்டும். டி மற்றும் பி நிலைக்குள்ளியங்களில் பல்வேறு வகையான பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் காணப்படுகின்ற போதும், நாங்க சொன்ன 100,000 இருக்கும்ட்டு இதுக்கு முதல் வீடியோல சொல்லியிருப்போம். சரியா? பல்வேறு வகையான பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு காணப்படுகின்ற போதும் ஒரு சிறு பகுதியே இந்த தானே எபிடோப்போட இணைய போற பகுதி. சிறு பகுதி எபிடோப்புக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். டி அல்லது பி நிலைக்குள்ளியத்துடன் இணையும் வரை டி செல்லோட, இது டி செல், இது டி செல், அல்லது பி செல்லோட, டி செல்லோட இணையலாம் அல்லது பி செல்லோட இணையலாம். அப்ப இதை நான் சொல்றேன், இது டி செல் அல்லது பி செல்லுடன் இணையும் வரை, பாருங்க, டி செல் அல்லது பி செல் நிலைக்குள்ளியத்துடன் இணையும் வரை பிறப்பொருள் எதிரியாக்கி முன்வைக்கப்படும், பிரசன்ட் பண்ணப்படும். பிறப்பொருள் எதிரியாக்கி இனங்காணல் என்பது ரைட். இந்த விஷயத்துக்கு வர்றோம். பிறப்பொருள் எதிரியாக்கி இனங்காணல் என்றால் என்ன, அல்லது அடையாளம் காணல் என்றால் என்ன அப்படின்னா, இனங்காணல் என்பது அதிலுள்ள எபிடாப், எதிலுள்ள எபிடாப், பிறப்பொருள் எதிரியாக்கியில் உள்ள எபிடாப், பி அல்லது டி நிலைக்குள்ளியத்தில் உள்ள பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுடன் இணைதல். அப்ப இதனை பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு, இதான் பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு, பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. அதான் அப்ப இனங்காணல் என்பது இந்த எபிடோப் ஆனது பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுடன், டி செல்ல உள்ள அல்லது பி செல்ல உள்ள பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுடன் இணைதல். சரியா? வெற்றிகரமாக இணைதலா. டி அல்லது பி நிலைக்குள்ளியத்தில் உள்ள பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, இந்த பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இதுலையும் இருக்கிறது ஒண்ணு தானே, ஒரே ஷேப்ல. டி செல்லையும் பி செல்லையும் உள்ள பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் ஒரே மாதிரியாக இருக்கும். இவை அதே மாதிரியான வாங்கி மூலக்கூறோடைய இணையும். சரிதானே? அதே மாதிரியான வாங்கி மூலக்கூறு. அப்ப இதோட பி செல்லும் இணைய இயலுமா இல்லாதா? இந்த பி செல் வந்து இதோ இந்த பிறப்பொருள் எதிரியாக்கியுடன் இணைய இயலுமா இல்லாதா? இயலும். டி அல்லது பி நிலைக்குள்ளியம் எந்த ஒரு நோயாக்கியுடனும் தாக்கம் புரியும். டி செல் பி செல் எந்த ஒரு நோயாக்கியுடன் தாக்கம் புரியும். ஆனால் அவை அந்த பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுக்கேற்ப, பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுக்கேற்ப வாங்கி மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். சரியா? அப்ப பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இப்படி இருக்கலாம், அல்லது பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இப்படி இருக்கலாம், அல்லது பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் இப்படி இருக்கலாம். அதான் கதை. ஓகே. ஆனால் பி அல்லது டி நிலைக்குள்ளியம் வேறுபட்ட வழிகளில் பிறப்பொருள் எதிரியாக்கியை தாக்கும். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர்ல களம் போயிட்டு களத்தை கொள்ளும். டி செல், சைட்டோடாக்சிக் டி செல், கள நச்சுக்குரிய டி களம் போயிட்டு களத்தை கொள்ளும். உடனீருக்குரிய நிற்பின்ன தூண்டற்பேர்ல பி செல் பிறப்பொருள் எதிரியில சுரக்கும். இந்த பிறப்பொருள் எதிரி தான்
அந்த அந்த நச்சு பதார்த்தங்களை அல்லது நோயாக்கிகளை செயற்பட முடியாத நிலைக்கு மாத்தும்னு படிச்சோம். ஏன்னா அப்ப பி அல்லது டி நிறக்குழியம் வேறுபட்ட வழிகளில் பிறப்புறுதியை தாக்கும். ரைட். அடுத்து டி நிறக்குழியம் சிறப்படைந்த பிறப்புறுதியாக்கியை முன்னிலைப்படுத்தும் களத்தினால் முன்னிலைப்படுத்தும் பிறப்புறுதியாக்கியின் ஒரு புரத பகுதியை மட்டும் இனங்காணும். அப்ப டி செல் இந்த பாருங்க இனங்காணுது. டி செல் இந்த இனங்கண்டாச்சு. அப்ப அடையாளம் காணல், அடுத்தது இணைதல் நடக்குது, இந்த இனம் காணப்படுது. அப்ப இனங்காணல்ல மெயின் ஆள் டி செல். சரியா? அப்ப பெருந்தின் குழியங்கள் பிறப்புறுதியாக்கியை முன்னிலைப்படுத்தும் களமாக செயற்படுது. பெருந்தின் குழியங்கள் டென்ட்ரைட்டிக் கலங்கள், அதுல உங்களோட ரிசோர்ஸ்ல பென்டைட்டிக் கலங்கள் இருக்கு. அது டென்ட்ரிட்டிக் செல் தான். டென்ட்ரைட்டிக் செல் ஒரு WBC ஒரு திரிவு தான். டென்ட்ரைட்டிக் கலங்கள் மற்றும் பி கலங்கள் பி நிறக்குழியம் பிறப்புறுதியாக்கி முன்னிலைப்படுத்தும் களங்களாக தொழிற்படும். இது மூணும் தான் பிறப்புறுதியாக்கி முன்னிலைப்படுத்தும் களங்களாக தொழிற்படும். ஆனால் பி நிறக்குழியம் பாருங்க கதே, பி நிறக்குழியம் எப்படி கண்டு அழிக்கும்னு பாருங்க. பி நிறக்குழியம் குருதி திரவ விளையம் நிணநீர் மற்றும் இளையபாயத்தில் காணப்படும் பிறப்புறுதியாக்கி இனங்கண்டு அதோட இணையும். அதோட போயிட்டு இணையும். எங்கெங்க இருக்கிறது? பி நிறக்குழியம் குருதி திரவ விளையம் நிணநீர் மற்றும் இளையபாயமத்தில் காணப்படுகின்ற பிறப்புறுதியாக்கி இனங்கண்டு அதோட இணையும். சரியா? அடுத்த கதை இந்த உயிர்ப்பாக்குற கதை. உணர்வூட்டப்படல் அல்லது உயிர்ப்பாக்குற கதை என்னன்னு பாருங்க. இந்த பிறப்புறுதியாக்கிகள் இருக்குதானே, பிறப்புறுதியாக்கிகள் டி மற்றும் பி நிறக்குழியத்தில் உள்ள பிறப்புறுதியாக்கி வாங்கி மூலக்கூறோட இணைஞ்சி அவை அக்கலங்களை உயிர்ப்பாக்கும். இணைஞ்சி இதே தன்னை உயிர்ப்பாக்கிக்கும். இந்த டி செல் வந்து இவரோட இணைஞ்சாரு தானே, டி செல் வந்து இந்த பிறப்புறுதியாக்கியுடன் இணைஞ்சாரு தானே, இணைஞ்சதும் டி செல் என்ன செய்யப்படும்? உயிர்ப்பாக்கப்படும். சரியா? ஆக்டிவ் ஆகிரும், உயிர்ப்பாக்கப்படும். டி செல் பிறப்புறுதியாக்கி உடன் இணைந்து தன்னை அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பாக்குவார். இது டி செல் மட்டுமல்ல, பி செல்லும் உயிர்ப்பாக்கும். சரியா? ரைட். இதன் விளைவாக நம்ம டி செல் உயிர்ப்பாக்கப்பட்டால், இந்த டி செல் உயிர்ப்பாக்கப்பட்டால் பிறப்புறுதியாக்கி வாங்கி மூலக்கூறோட சேர்ந்து டி செல் உயிர்ப்பாக்கப்பட்டால் என்ன நிற்பின்னு தூண்டப்படும் தெரியுமா? களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேர். களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேரு ஸ்டார்ட் ஆகும். களத்தடுப்புக்குரிய தூண்டற்பேரு ஸ்டார்ட். எங்களுக்கு தெரியும். சரியா? இந்த பி செல் எப்படி? பி செல் வந்து குருதி திரவ விளையத்துல நிணநீர்ல இளையபாயமத்துல காணப்படுற பிறப்புறுதியாக்கி வாங்கியோட தனி இணையும், பிறப்புறுதியாக்கி மூலக்கூறோட தனி இணையும். அவரோட இணைஞ்சால் அங்க பி செல் உணர்வூட்டப்படும். சரியா? பி செல் உணர்வூட்டப்படும். பி செல் உணர்வூட்டப்பட்டால் என்ன நடக்கும்? பி செல் உணர்வூட்டப்பட்டால் என்ன நடக்கும்னா உடனீருக்குரிய நிற்பின தூண்டற்பேரு. உடனீருக்குரிய நிற்பீடன தூண்டற்பேரு. தூண்டற்பேரு ஸ்டார்ட். பேரு தூண்டப்படும், ஸ்டார்ட் ஆகும். விளங்குதா? ஓகே. இதுவரைக்கும் கதை சரி. சரியா? இதுவரைக்கும் கதை சரி. அடுத்த கதை ரைட், ரெண்டாவது கதை. ஏன்னா என்ன ரெண்டாவது கதைன்னு பாருங்க. இயக்க கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும். இஃபெக்டர் செல்ஸ். இப்ப தனியே இந்த டி செல் போயிட்டு எல்லாத்தையும் அழிக்காது. சரியா? தனியே இந்த இணைஞ்ச டி செல் இருக்கே அது போயிட்டு அழிக்காது. அதே மாதிரி இணைஞ்ச பி செல் போயிட்டு எல்லாத்தையும் அழிக்காது. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உயிர்ப்பாக்கப்பட்ட டி செல் இருக்குதானே, இந்த உயிர்ப்பாக்கப்பட்ட டி செல் அதே மாதிரி உணர்வூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட பி செல் என்ன செய்யும் தெரியுமா? தன்னையொத்த நிறைய கலங்களை இலையுறு பிரிவின் மூலம் மிக விரைவாக உருவாக்கும். அதான் சொல்றது இயக்க கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதல்.
அப்ப இவரு இதே மாதிரியானதான் அதான் கதப்ப. சரியா? இவர் தன்னையொத்த கலங்கள்ல நிறைய பிரதிகளை உருவாக்குவார். தன்னையொத்த கலங்களின் நிறைய பிரதிகளை உருவாக்குவார். சரியா? தன்னையொத்த நிறைய கலங்களின் பிரதிகளை உருவாக்குவார். காப்பீஸ், கொலனி ஒன்று உருவாக்குவார். அப்ப இந்த டி செல், டி அல்லது பி நிலைக்குழியம் உயிர் பூட்டப்பட்டாச்சு தானே? உயிர் பூட்டப்பட்டு பயங்கர கலப்பிரிவுக்கு உட்பட்டு அடுத்தடுத்து கலப்பிரிவுக்கு உட்பட்டு தம்மையொத்த கலங்களை உருவாக்கும். அப்ப பாருங்க, இந்த இப்படி உருவாக்குது. அப்ப இவருடைய பிறப்புறுள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இதே ஷேப்ல தான் இருக்கும். பிறப்புறுள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு அதே ஷேப்ல நீங்க வரையலாம். ஃபுல்லா பிறப்புறுள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுகள் அதே ஷேப்ல இருக்கும். இந்த அதே ஷேப்ல இருக்கும். ஃபுல்லா நீங்க வரைஞ்சிக்கலாம். தம்மையொத்த கலங்கள்ல நிறைய கொப்பீஸ் உருவாக்குவார் இலையுறு பிரிவின் மூலம். சரியா? அப்ப இயக்க கலங்களாக பெருகுதல்ன்றது விளங்குதா? அப்ப இந்த ஸ்டெப்புக்கு தான் என்ன பேர்? இயக்க கலங்களாக பெருகுதல். இயக்க கலங்கள் இஃபெக்டர் செல்ஸ். அப்ப டி செல்ட இயக்க கலத்துக்கு என்ன தெரியுமா பேர்? டி செல்ட இயக்க கலத்துக்கு பேர் இருக்கு. நாங்க கதை. சரியா? அப்ப இது அப்படியே ஒரு முளை வகைன்னு சொல்றது. ஒரே மாதிரி தானே இருக்கு. இது ஒரு முளை வகை. டி செல்லிட முளை வகை, குளோன் முளை வகை. இந்த டி செல், இந்த டி செல்ட முளை வகை தான் அவ்வளோ குளோன்ஸ். விளங்குதா? இது இந்த நிழற்குழியத்தை ஒத்திருக்கும். ரைட்? அப்ப இதுல சிலது இயக்க கலங்களாக மாறும். இதுல இந்த குளோன்ஸ் இருந்துச்சு, நிறைய கலங்கள், ஒரே மாதிரியான நிறைய கலங்கள் இருந்துச்சு தானே? இதுல சிலது தான் இயக்க கலமாக மாறும். சில இயக்க கலமாக மாறும். சரியா? சிலதுதான் இயக்க கலமாக மாறும். ரைட்? இயக்க கலமாக மாறும். இந்த இயக்க கலம் இருக்கு தானே, கொஞ்ச காலம்தான் என்ன செய்யும்? உயிர் வாழும். கொஞ்ச காலம் மட்டுமே உயிர் வாழும். மறக்கிறது இல்லை நீங்க. சரியா? கொஞ்ச காலம் மட்டும்தான் உயிர் வாழும். அப்ப டி செல்ட இயக்க கலத்துக்கு நான் அழகான பேர் ஒன்று சொல்லுவா, கலநச்சுக்குரிய டி கலம். சைட்டோடாக்சிக் டி செல், கலநச்சுக்குரிய டி கலம். அப்ப இயக்க கலத்துக்கு தான் பேர் சைட்டோ, தமிழ்ல எழுதும், கலநச்சுக்குரிய டி கலம். கலநச்சுக்குரிய டி கலம், கலநச்சுக்குரிய டி செல். அப்ப டி கலத்தின் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, டி கலத்தின் இயக்க கலத்தை பெயரிடுக, கலநச்சுக்குரிய டி கலம். சரியா? ரைட். இப்ப என்ன செய்யும்? அப்ப கலநச்சுக்குரிய டி கலம் நிறைய இருக்கா? அவ்வளோ இருக்கு, நிறைய கலநச்சுக்குரிய டி கலம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். கலநச்சுக்குரிய டி கலம் நிறைய இந்த டிரெக்டா இங்கேயே தாக்கும், இவரையே தாக்கும். நோயாக்கி வந்துச்சு, நோயாக்கிட உடல்ல பிறப்புறுள் எதிரி ஆக்கி இருக்கே, அதை தாக்கி. சரியா? அப்ப உடனடியாக பிறப்புறுள் எதிரி ஆக்கிகளுக்கு எதிராக செயற்பட்டு முதன்மையான நிற்பின தூண்டற்பேர், பிரைமரி முதன்மையான நிற்பின தூண்டற்பேரை வழங்கும். விளங்குதா? இதே மாதிரி தான் பி செல்லும். அப்ப பி செல் உணர்வூட்டப்பட்டுச்சா? எஸ், உணர்வூட்டப்பட்டுச்சு. இது பல்வேறு வகையான கலப்பிரிவுகளுக்கு உட்பட்டு தம்மையொத்த முளை வகையை உருவாக்கியிருக்கும். அதுல சிலது இயக்க கலமாக மாறும். சரியா? இப்ப பி செல்ட இயக்க கலத்துக்கு என்ன தெரியுமா பேர்? பி செல்ட இயக்க கலம். இயக்க கலம். இந்த பி செல்ட இயக்க கலத்துக்கு தான் பேர் முதல் ஒரு கலம், பிளாஸ்மா கலம். பி செல்ட இயக்க கலத்துக்கு பேர் பிளாஸ்மா செல். பி செல்ட இயக்க கலத்துக்கு பேர் பிளாஸ்மா செல். சரியா? இயக்க கலம் அல்லது தமிழ்ல முதலுறு கலம்னு சொல்லுவாங்க. ரைட்? ஓகே. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம்.
மூணாவது ஸ்டெப் பிறபொருள் எதிரியாக்கியை அகற்றல். பிறபொருள்களை பிறபொருள் எதிரியாக்கியை அகற்றலாம். ஆமா என்ன பிறப்பொருள் எதிரியாக்கியை அகற்றுதல். உடலுக்கு வந்த பிறப்பொருட்களை அகற்றல். பிள்ளைகள் நான் பிறப்பொருள் எதிரியாக்கியை அகற்றல்னு போட்டிருக்கேன். ஆமா சரி, அதுவும் பிறப்பொருள்ல தானே பிறப்பொருள் எதிரியாக்கி இருக்கும், எதிரியாக்கி இருக்க போகுது. பிறப்பொருளை அகற்றல். அப்படி சரியா, இது பிறப்பொருளை அகற்றல். பிறப்பொருளை அகற்றல், பிறப்பொருளை அகற்றல். ரைட். அப்ப டீநீர் குழியம் இருக்கு, டீநீர் குழியம் இருக்கு. இந்த டீநீர் குழியத்தின் இயக்க களத்துக்கு ஒண்ணுகிட்ட பேரு தெரியும், என்ன? கலனச்சுக்குரிய டீ கலம், சைட்டோடாக்சிக் டீ செல். சரியா, டீநீர் குழியத்தின் இயக்க களத்திட ஒண்ணு தெரியும் எனக்கு, கலனச்சுக்குரிய டீ செல். இன்னும் ஒரு இயக்க களம் இருக்கு, அதுதான் உதவிக்குரிய டீ செல். உதவிக்குரிய T செல், ஹெல்பர் T செல், சைட்டோடாக்சிக் T செல். சரியா, ஹெல்பர் T செல். அப்ப இயக்க கலங்கள் T கலத்தின் இயக்க கலத்தின் இரண்டு வகைகளை தருக. ஒன்னு கலனச்சுக்குரிய T கலம், இன்னொன்னு உதவிக்குரிய T கலம். இந்த கலனச்சுக்குரிய T கலம் என்ன செய்யும் தெரியுமா? நச்சு புரதங்களை பயன்படுத்தி தொற்றுக்குட்பட்ட நோயாக்கிய அழிக்கும். நோயாக்கி அழிக்கும் தான், நோயாக்கி அழிக்கும். நஞ்சு பதார்த்தங்கள், நச்சு பதார்த்தங்களை சுரந்து 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 இவரை அழிக்கும். ரைட். இப்ப இந்த T செல் இருந்தார் தானே, ஹெல்பர் T செல், இவருடைய வேலை என்ன? இவருடைய வேலை என்ன? இவருடைய வேலை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த உதவிக்குரிய T செல் இருந்தார் தானே, இது சமிக்ஞைகளை கொடுக்கும். யாருக்கு? உதவிக்குரிய டீநீர் தான் சமிக்ஞைகளை கொடுக்கும். யாருக்கு? கலனச்சுக்குரிய டீ கலத்துக்கு. அப்ப இவர் சிக்னலை கொடுப்பார். இந்த இங்க ஒருத்தன் இருக்கான், இங்கே வா, ரைட், ஓடும். யாரு? கலனச்சுக்குரிய டீ செல் போயிட்டு அங்க வர கொள்ளும். அப்ப ஹெல்பர் T செல் இருக்கத்தானே, ஹெல்பர் T செல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சமிக்ஞைகளை பயன்படுத்தி தான் கலனச்சுக்குரிய டீ கலம் சரியா தொழிற்பாடு ஸ்டார்ட் பண்ணும். அப்ப கலனச்சுக்குரிய டீ கலத்தின் செயற்பாடை தூண்டி விடுறதே ஹெல்பர் T செல். ஹெல்பர் T செல் இவர் தான் தூண்டி வரும். இங்க பாரு, அங்க ஒருத்தர் இருக்கான், போயிட்டு அழி, இங்க ஒருத்தர் இருக்கான், அழி, சிக்னல். அப்படி ஞாபகம் நீங்க விளங்குதா? அப்ப இந்த கலனச்சுக்குரிய T செல் இவர் சொல்றபடி தான் கேட்கும். யாரு? ஹெல்பர் T செல். சரியா, அப்ப இவர் கொடுக்கிற சமிக்ஞைகளால தான் யார் தூண்டப்படுவா? கலனச்சுக்குரிய T செல் தூண்டப்படும். சரியா, அப்ப கலனச்சுக்குரிய T செல் என்ன செய்யும்? தொற்றுக்குள்ளான கலங்களை இனங்கண்டு அழிச்சுக்கிட்டே போகும். சரியா, ரைட். இப்ப அடுத்து இன்னும் ஒரு கதைக்கு போறோம். இப்ப எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பிற பொருள் ஒண்ணு வருது, அத என்டிஜன் பிரசன்டிங் செல் அல்லது பிறப்பொருள் எதிரியாக்கிய முன்னிலைப்படுத்தும் களம் தின்குலை செல் மூலம் விழுங்கி, சரியா, அவருடைய உடலுக்கு வந்த பிறப்பொருள் எதிரி ஆக்கிய அல்லது எபிடோப்ப எங்க முன்னிலைப்படுத்துறார், பிரசன்ட் பண்றார். பிரசன்ட் பண்ணும்போது T செல் தான் வந்து இணையுது. அப்ப வந்து இணைஞ்சு அது அடையாளங்கண்டாச்சு. இணைந்து அடையாளங்கண்டாச்சு. அடுத்து இந்த T செல் என்ன செய்யப்படணும்? உணர்வு ஊட்டப்பட்டு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணும்? இயக்க கலங்களாக பெருகுதலும் ஏத்தமடைதலும். இந்த இயக்க கலங்களாக பெருகுது. சரியா, எப்படி? இளையுறு பிரிவின் மூலம் அடுத்தடுத்து நிறைய இளையுறு பிரிவு நடந்து இயக்க கலங்களாக பெருகுது. அந்த சில இயக்க கலங்கள் அப்ப நிறைய ஒத்த முளை வகையை உருவாக்குது. குளோன்ஸை உருவாக்கியாச்சு. சரி, அதுல சிலது இயக்க கலங்களாக மாறுது. கலனச்சுக்குரிய T செல், உதவிக்குரிய T செல். இப்ப அடுத்து நான் கதைக்க போற ஃபர்ஸ்ட் ஆள் யார்? இந்த ஹெல்பர் T செல் தான் ஆள். ஹெல்பர் T செல் தான் கலனச்சுக்குரிய செயற்பாட்டை தூண்டும். அதே மாதிரி பிள்ளைகள் சரியா, அந்த ஹெல்பர் T செல் தான் யாரையும் ஆக்டிவேட் பண்ணி விடுன்னு சொல்லுங்க பாப்போம். B செல்லையும் ஆக்டிவேட் பண்ணி விடும். B செல் இருக்காரு, இந்த B செல்லையே ஆக்டிவ் பண்றது ஹெல்பர் T செல். சரியா, அப்ப உதவிக்குரிய டீநீர் குழியத்திலிருந்து சமிக்ஞைகள் கலனச்சுக்குரிய டீ கலத்துக்கும் போகலாம், பீநீர் குழியத்துக்கும் போகலாம். போகும். அப்ப பீநீர் குழியம் திண்ட இயக்க கலங்கள், பீநீர் குழியத்தின் இயக்க கலங்கள் யாருன்னு சொல்லியிருக்கேன் நான்? பிளாஸ்மா கலம்.
சரியா? அப்ப பி நியூக்ளியம் உதவிக்குரிய டி நியூக்ளியத்திலிருந்து கிடைக்கிற சமிக்ஞைகளால கவரப்பட்டு பி நியூக்ளியம் ஆக்டிவா இருந்தனே. ஓ அப்ப பி நியூக்ளியத்தின் ஆக்டிவா இருக்கிற களம் என்ன? இயக்க களம் என்ன? பிளாஸ்மா செல். பிளாஸ்மா செல் பிற பொருள் எதிரிகளை உற்பத்தி செய்யும். என்னத்த? பிற பொருள் எதிரிகளை. இப்ப பிற பொருள் எதிரிகள்ன்றது இந்த அந்த பி நியூக்ளியத்தின் பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறின் கரையக்கூடிய வடிவம். பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறின் கரையக்கூடிய வடிவம். இந்த இருக்கு பிற பொருள் எதிரியாக்கி. இந்த பிற பொருள் எதிரி ஆக்கி பிற பொருள் எதிரி இது பிற பொருள் எதிரி. இந்த பிற பொருள் எதிரியை உற்பத்தி செய்யறது யார்? பிளாஸ்மாக்கள். பிளாஸ்மாக்கள். சரியா? பிளாஸ்மா கலங்கள் பி நியூக்ளியத்தின் பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுண்ட கரையக்கூடிய வடிவத்தை நிறைய உற்பத்தி செஞ்சு சுரக்க ஆரம்பிக்கும். இது குருதியிலை நிணநீர்லையும் வெளிவிடப்படும். இந்த குருதியிலையும் நிணநீர்லையும் காணப்படுகின்ற அப்படின்னா சுற்றி வருகின்ற குருதியிலையும் நிணநீர்லையும் காணப்படுகின்ற நோயாக்கிகளை அல்லது பிற பொருள் எதிரி ஆக்கிகளை இந்த பிற பொருள் எதிரிகள், சரியா, பிற பொருள் எதிரிகள் என்ன செய்யும்? செயலிழக்க செய்யும். இந்த பிற பொருள் எதிரி ஆக்கிகளாக நோயாக்கிகள நச்சு பதார்த்தங்கள் இருக்கலாம், சரியா, அல்லது நோயாக்கிகள் இருக்கலாம். நோயாக்கிகளால் சுரக்கப்பட்ட நச்சு பதார்த்தம் பிற பொருள் எதிரி ஆக்கியாக செயற்படும், அல்லது நோயாக்கியே ஒரு நச்சு பதார்த்தமாக செயற்படும். அந்த நச்சு பதார்த்தத்தெல்லாம் நடுநிலை ஆக்குறது தான் யார்ட வேலை? பிற பொருள் எதிரிகளோட வேலை. இந்த பிற பொருள் எதிரிகளை உற்பத்தி செஞ்சது யார்? பிளாஸ்மாக்கள். ரைட்? அப்ப பிற பொருட்கள் அகற்றியாச்சா? எஸ், அகற்றியாச்சு. யாரு? 2 பேர் அகற்றினாங்க. ஒன்னு கலனச்சுக்குரிய டி செல். கலனச்சுக்குரிய டி செல்ல தூண்டுனது உதவிக்குரிய டி செல். வேற யார் தூண்டுனா? பிளாஸ்மா கலம். வேற யார் அகற்றுனா? பிளாஸ்மா கலம். பிளாஸ்மா கலத்தையும் தூண்டி விட்டது யார்? உதவிக்குரிய டி செல். பிளாஸ்மா செல் எப்படி அகற்றுனுச்சு? பிற பொருள் எதிரிகளை சுரந்து. இந்த பிற பொருள் எதிரிகள் குருதியினூடாக அல்லது உடற்பாயில காணப்படுற பிற பொருள் எதிரி ஆக்கிகளை, இந்த பிற பொருள் எதிரி ஆக்கிகள் நோயாக்கிகளாக இருக்கலாம் அல்லது நோயாக்கிகளால் சுரக்கப்பட்ட நச்சு பதார்த்தங்களாக இருக்கலாம். அல்லது நோயாக்கிகளால் சுரக்கப்பட்ட நச்சு பதார்த்தங்களாக இருக்கலாம். அதை நடுநிலையாக்கி செயலிழக்க செய்யும். சரியா? அழிச்சாச்சு தானே கதை. ரைட், அடுத்த கதை. நிற்பினத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை, இம்யூனாலஜிக்கல் மெமரி. நிற்பினத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை. சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் டி செல் இயக்க கலங்களாக மாறுச்சு. சரியா? இயக்க கலங்களாக மாறுச்சு. ஒன்னு கலனச்சுக்குரிய டி கலம், இன்னொன்னு உதவிக்குரிய டி கலம், இன்னொன்னு இருக்கு மூன்றாவது. சரியா? அதனால்தான் நான் இடம் விட்டு எழுதுனேங்க. மூன்றாவது மெமரி, ஞாபகத்துக்குரிய டி செல். ஞாபகத்துக்குரிய டி செல். ஞாபகத்துக்குரிய டி செல், மெமரி டி செல். அதே மாதிரி இங்க பி செல் இயக்க கலம் ஒன்னு பிளாஸ்மா கலம், ரெண்டாவது மெமரி பி செல், ஞாபகத்துக்குரிய பி செல் எழுதும். ஞாபகத்துக்குரிய பி செல். சரியா? ரைட். அப்ப டி நியூக்ளியத்திலிருந்த வியத்தமடைந்த கலங்கள்ல இன்னும் ஒன்று ஞாபகத்துக்குரிய டி கலமாக வியத்தமடை. இதுதான் நீண்ட காலம் உயிர் வாழ்றது. இவங்க 2 பேரும் ஷார்ட் லிவ், கொஞ்ச காலம் தான் வாழும். ஞாபகத்துக்குரிய டி கலம் தான் மிக நீண்ட காலம் வாழும். அதே மாதிரி ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் உயர்ந்த வாழ்க்கை காலம் உடையவங்க. விளங்குதா? அப்ப இந்த பிளாஸ்மா கலமும் கலனச்சுக்குரிய டி செல்லும் குறுகிய காலம் வாழ்றது. விளங்குதா? உண்மையிலேயே இயக்க களம் 2 தருக அப்படின்னு கேட்டால் ஏன்னா இப்படி டி செல்லின் இயக்க களம் ஒன்றை பெயரிடுக. இதான் இதன ஆக்ஷன்ல இருக்கிறவர் இவர் தானே அழிக்கிறார். டி கலத்தின் இயக்க களத்தை பெயரிடுகின்றது இதான். சரியா? டி கலத்தின் இயக்க களம் கலனச்சுக்குரிய டி செல். பி கலத்தின் இயக்க களம் எது? பிளாஸ்மா செல். விளங்குதா? இது டி கலங்களின் 3 வியத்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 வியத்தம். அதே மாதிரி இந்த ரெண்டும் பி கலத்தின் 2 வியத்தம். சரியா? 2 வியத்தம். அப்ப கலனச்சுக்குரிய டி செல் தான் டி கலத்தின் இயக்க களம். சரியா? பிளாஸ்மா கலம் தான் பி செல் இயக்க களம்.
பிளாஸ்மா செல் தான் பி கலத்தின் இயக்கம். சரிதானே? ரைட். அப்ப எங்களுக்கு ஞாபகத்துக்குரிய டி செல் இருக்கு, ஞாபகத்துக்குரிய பி செல் இருக்கு. நீண்ட காலம் உயிர் வாழ்றோம், நீண்ட காலம் உயிர் வாழ்றோம். இது என்ன செய்யும்? திரும்ப அதே என்டிஜன் வருதுன்னு ஒப்பும். இதே என்டிஜன் இந்த என்டிஜன் திரும்ப இந்த என்டிஜன் எங்க உடலுக்கு வருது. எப்பயோ ஒரு காலத்துல வாழ்க்கை வட்டத்தின் யாதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல வருதுன்னு ஒப்பும். வாழ்க்கை காலத்துல யாதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த என்டிஜன் வருதுன்னு ஒப்பும். வந்தா என்ன நடக்கும்? இப்ப இந்த வேலையெல்லாம் இல்ல, என்டிஜன் பிரசன்டிங் செல் இல்ல, இவர் இல்ல, இது அப்படியா மாறுறதெல்லாம் இல்ல. யார் இருக்கா? இந்த ஞாபகத்துக்குரிய டி செல் இருக்கு, சரியா? ஞாபகத்துக்குரிய பி செல், ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் குயிக்கா தன்னையொத்த பிரதிகளை உருவாக்கும். இலையுறு பிரிவின் மூலம் நிறைய பிரதிகளை உருவாக்கி கலனச்சுக்குரிய டி கலத்தையும் பிளாஸ்மா கலத்தையும் உருவாக்கி உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கும். உடனடியாக பாதுகாப்பு விளங்குதா? உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கும். இதுக்கு தான் பேர் சொல்றது துணையான நிற்பின தூண்டற் பேரு. என்ன பேர்? துணையான நிற்பின தூண்டல். முதலாம் நிற்பின தூண்டற் பேர் பிரைமரி ப்ரொடெக்ஷன் சொன்னோம், காய்ச்சோம். இது துணையான நிற்பின தூண்டற் பேரு. விளங்குதா? ரைட். அப்ப மீண்டும் அதே வகையான உடல் எதிரியாக்கி அல்லது பிறப்பொருள் எதிரியாக்கியை சந்தித்தால் மிக விரைவாகவும் வீரியமாகவும் தூண்டற்பேர் ஏற்படுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதுக்கு பேர் சொல்றது துணையான நிற்பின்ன தூண்டற்பேரு. துணையான நிற்பின்ன தூண்டற்பேர். சரிதானே? ரைட். அப்ப குயிக்கா நாங்க அடுத்ததையும் வாசிப்போம். சரியா? அடுத்த கதையும் வாசிப்போம். இயக்க கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும். அடுத்தது இயக்க கலங்களாக பெருகுதலும் வியத்தமடைதலும். டி அல்லது பி நியூக்ளியம் உயிர்ப்பாக்கப்பட்டதும் பல்வேறு வகைப்பட்ட களப்பிரிவுகளுக்கு உட்பட்டு, இந்த பல்வேறு வகைப்பட்ட களப்பிரிவு இழையுறு பிரிவின் மூலம் பல களப்பிரிவுகளுக்கு உட்பட்டு பெருகி தம்மை ஒத்த கலங்களை உருவாக்கும். இதே மாதிரியான கலங்களை உருவாக்கும். இதனால் ஒரு முளை வகை உருவாகும். குளோன்றது எல்லாம் ஒன்னா இருக்கிறது தானே, உருவாகும். இவை ஆரம்ப நிணநீர் குழியத்தை ஒத்த கலங்களாகும். இதுவும் ஒன்றுடன் ஒன்று ஒத்திருக்குமா? எஸ், ஒன்றுடன் ஒன்று ஒத்திருக்கும். இதுல உள்ளதுல சிலது தான் என்ன கலமாக மாறும்? இயக்க கலங்களாக, இஃபெக்டர் செல்ஸாக மாறும், இயக்க கலங்களாக மாறும். இவை குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழும், ஷார்ட் லிவ்ட். கொஞ்ச நாள் தான் இயக்க கலம் வாழ்றது, கொஞ்ச காலம். இந்த ஞாபகத்துக்குரிய டி கலமும் ஞாபகத்துக்குரிய பி கலமும் நீண்ட நாள் வாழும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை உடனடியாக பிறப்பொருள் எதிரியாக்கிகளுக்கு எதிராக செயற்பட்டு முதன்மையான நிற்பின்னத்தை வழங்கும். முதன்மையான நிற்பின்னம். சரிதானே? அடுத்து மூன்றாவது கதை பிறப்பொருள்களை அகற்றுதல். நான் பிறப்பொருள் எதிரி ஆக்கின்ற எழுதியிருந்தேன் முதல்ல. பிறப்பொருள்களை அகற்றுதல் தான் அது. டீநீர்குழியம் இயக்க நிலையில் ரெண்டு வேறுபட்ட கலங்களாக மாறும். என்ன? ஒன்னு கலனச்சுக்குரிய டி கலம், இன்னொன்னு உதவிக்குரிய டி கலம். கலனச்சுக்குரிய டி கலம் நச்சு புரதங்களை பயன்படுத்தி தொற்றுக்குட்பட்ட களத்தில் உள்ள நோயாக்கிகளை அழிக்கும். இவரு இந்த நச்சு பதார்த்தத்தை பயன்படுத்தி நோயாக்கிகளை அழிக்கும். இந்த நோயாக்கிகளை அழிக்கும். உதவிக்குரிய டி நிலைக்குழியங்கள் இருந்து பெறப்படும் சமிக்ஞைகள், இவர் தான் சிக்னலை கொடுத்தார். அப்ப டி நிலைக்குழியத்திலிருந்து பெறப்படும் சமிக்ஞைகள் கலனச்சுக்குரிய டி நிலைக்குழியங்களை தொழிற்பட தூண்டும். சரியா? இது என்ன செய்யும்? தொற்றுக்குட்பட்ட கலங்களை அழிக்கும். தொற்றுக்குட்பட்ட கலங்களை அழிக்கிறது கலனச்சுக்குரிய டி கலம். அவரை தூண்டி விட்டது டி செல். ரைட்? அழிக்கும். உதவிக்குரிய டி நிலைக்குழியங்களிலிருந்து பெறப்படும் சமிக்ஞைகள் பி நிலைக்குழியத்தின் தொழிற்பாட்டை தூண்டும். பாருங்க, அப்ப இந்த ஹெல்பர் டி செல் சும்மா இருக்க மாட்டார், ரெண்டு பேரையும் தூண்டுவார். கலனச்சுக்குரிய டி செல்லையும் தூண்டுறார், கலனச்சுக்குரிய டி செல்லையும் தூண்டுறார், பி செல்லையும் தூண்டுறார், பி நிலைக்குழியத்தையும் தூண்டுறார். சரி, அப்ப பி நிலைக்குழியங்களை தூண்டினா பி நிலைக்குழியங்களுடைய இயக்க களம் எது? பிளாஸ்மா களம். பிளாஸ்மா களம் என்ன செய்யும்? பிறப்பொருள் எதிரிகளை உற்பத்தி செய்யும். பிறப்பொருள் எதிரிகள்ன்றது என்ன? பி நிலைக்குழியத்தின் பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறின் கரையக்கூடிய வடிவம். இதை சுரந்து விட்டுரும் நிறைய. இவர் தான் போயிட்டு குருதியில காணப்படுற நோயாக்கிகளையும் அல்லது நோயாக்கிகளால் சுரக்கப்பட்ட நச்சு பதார்த்தங்களையும் நடுநிலையாக்கி உங்களுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்கும். சரியா? ரைட், பார்ப்போம். இவை பிறப்பொருள் எதிரிகளை உருவாக்கும். இயக்க நிலையில் உள்ள பி நிலைக்குழியம் பிளாஸ்மா கலங்கள் ஆகும். ரைட்? ஒரு தனித்த உயிர்ப்பாக்கப்பட்ட பி நிலைக்குழியம் ஆயிரக்கணக்கான ஒத்த பிளாஸ்மா கலங்களை உருவாக்கும்.
இலையுறு பிரிவின் மூலம் பிளாஸ்மா கலங்களை அந்த உயிர்ப்பூட்டப்பட்ட பி செல் உயிர்ப்பூட்டப்பட்ட பி செல் தான் உருவாக்கும். சரியா? பிளாஸ்மா கலங்கள் பி நிலைக்குழியத்தின் பிறப்புறுதியாக்கி வாங்கி மூலக்கூறின் அல்லது வாங்கிகளின் கரையும் வடிவத்தை பெருமளவில் உற்பத்தி செய்து சுரக்க ஆரம்பிக்கும். இவை குருதி மற்றும் நிணநீரில் வெளிவிடப்படும். இங்கு சுற்றி வரும் பிறப்பொருள் எதிரிகள் உடற்பாயில் உள்ள முக்கிய நச்சு பதார்த்தங்களையும் நோயாக்கிகளையும் நடுநிலையாக்கி செயலிழக்க செய்யும். சரியா? கதை முடிஞ்சு. என்ன கதை? பிறப்பொருள்களை அகற்றியாச்சு. அகற்றின பிறகு என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கணுமே. நிற்பின்னத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை, இம்யூனாலஜிக்கல் மெமரி. அப்ப இது முக்கியம். ஏன்னா அந்த வேக்சின்ல எல்லாம் அதனே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வேக்சின்ல அந்த நோயாக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க. நோயாக்கிட செயற்பாட்டை நல்லா குறைச்சிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஆனா எங்க நிற்பின்ன தொகுதிக்கு தெரியாது அதுல வந்திருக்கிறது நோயாக்கி அப்படின்னு. அது செத்த நோயாக்கின்னு தெரியாது. அப்ப என்ன செய்யும்? அவர்கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த வேலை எல்லாத்தையும் செய்யும். அப்ப ஏபிசி போகும், அதோட இணையும், அந்த பிறப்பொருள் எதிரியாக்கிய வெளிக்காட்டும், டி செல் வந்து இணையும், டி செல் வந்து நிறைய குளோன்ஸை உருவாக்கும், இயக்க களமாக மாறும், கலனச்சுக்குரிய களமாக மாறும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும் தானே. நடந்து என்ன செஞ்சிடும்? மெமரி ஒன்று வச்சுக்கும். இந்த மெமரி ஒன்று வச்சுக்கும், இந்த மெமரி ஒன்று வச்சுக்கும். திரும்ப வாழ்க்கையில எப்பயோ உண்மையிலே அந்த நோயாக்கி போகுமா இருந்தா, ஏன்னா போலியோ வைரஸ் உண்மையிலே போகுதுன்னு அப்பமே. போலியோ வைரஸ் உண்மையிலே போகுதுன்னா அந்த ஞாபகத்துக்குரிய டி செல் இருக்கே, வேலையை காட்டும். மிக விரைவாகவும் வீரியமாகவும் தாக்கி உங்களுக்கு துணையான நிற்பின்ன தூண்டற்பேரை கொடுக்கும். துணையான நிற்பின்ன தூண்டற்பேரை கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் வேக்சின் அடிச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கும் போடுவாங்க இன்ஜெக்ஷன்ஸ். இதான் இதுக்கு தான் போடுறது. உண்மையிலே இந்த நோயாக்கி எப்பயாவது வந்தா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. சரிதானே? இந்த அம்மை நோய் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு முறை தான் வரும், திரும்ப வராது. ஏன்னா ஒரு முறை வந்து அந்த வேலை எல்லாம் நடந்து இவரும் உருவாயிருவார். ஞாபகத்துக்குரிய டி செல்லும் ஞாபகத்துக்குரிய பி செல்லும் உருவாயிருவார். திரும்ப எப்பயாவது வரும்போது என்ன நடக்கும்? இவர் இருக்காரு அவ்வளோ சீரியஸ் கேஸுக்கெல்லாம் விட மாட்டார். இவர் இருக்காரு, மிக விரைவாகவும் வீரியமாகவும் தாக்கி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரிதானே? ரைட். அப்ப நிற்பினத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை பார்ப்போம். தீநீர் குழியத்தில் வியத்தமடைந்த களங்களுள் மற்றொரு முளை வகை ஞாபகத்துக்குரிய தீநீர் குழியம். இவை நீண்ட காலம் உயிர்வாழ். இவை வாழ்நாளில் நோயை ஏற்படுத்திய ஒரு பிறப்பொருள் எதிரி யாக்கியை பாருங்க கதையை. இவை வாழ்நாளில் நோயை ஏற்படுத்திய ஒரு பிறப்பொருள் எதிரி யாக்கியை மீண்டும் எதிர்கொள்ளும் போது திரும்ப சந்திக்கிறார். அவற்றை மிக எளிதில் அடையாளப்படுத்தி அழிக்கும் இயக்க டீக்கலங்களை தரும். இயக்க டீக்கலம் கலனச்சுக்குரிய டி செல்லை உருவாக்கும். அதே போன்று எஞ்சிய பீனினக்குரிய முளை வகையும் ஞாபகத்தில் இருத்துகையை மேற்கொள்ளும். இதுவும் ஞாபகத்தில் இருத்துகையை மேற்கொள்ளும். இவை நீண்ட காலம் வாழும். ஞாபகம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. மெமரி டி செல்லும் மெமரி பி செல்லும் நீண்ட காலம் உயிர் வாழ்ற களங்கள். ஞாபக பி கலங்கள் எனப்படும். இவை பிளாஸ்மா கலங்களை உருவாக்கும். மீண்டும் அதே வகையான பிறப்புறுதியாக்கியை சந்திக்க நேரிடும் போது விரைவாக இனங்கண்டு அழிக்கும். குயிக்கா எங்களுக்கு பாதுகாப்புன்னு கிடைக்கும். இவ்வாறு டி மற்றும் பி ஞாபகத்துக்குரிய நிர்ணய குழியங்கள் மறுமுறை பிறப்புறுதியாக்கியை எதிர்கொள்ளும் போது, செகண்ட் டைம் எதிர்கொள்ளும் போது மிக விரைவாகவும் மிக வீரியமாகவும் வேகமாகவும் தூண்டற்பேரை உருவாக்கி அளிக்கும். இவ்வகையான நிற்பினத்தின் ஞாபகத்தில் இருக்கும் தன்மை துணையான நிற்பின தூண்டற்பேர் எனப்படும். அப்போ துணையான நிற்பின தூண்டற்பேர்ன்றது 2வது முறை, செகண்ட் டைம் நோயாக்கி ஒன்று போனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. செகண்ட் டைம் நோயாக்கி ஒன்று போனால் பாதுகாப்பு கிடைக்கிறது தான் துணையான நிற்பின தூண்டற்பேர். சரியாகத? ஓகே, சரியா? ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது உயிர்ப்பான நிற்பினம், ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.